நீங்கள் கொடுக்க போகிற ஒரு வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இந்த பாட்டில் நம்ம ஹிட்லர் படத்தில் நான் அப்போ சொல்லிட்டு ஒரு மினி கான்செப்ட் வைட் இஸ் கோன் ஸ்டார்ட் இன் சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாமா? ஒரு அழகான பாடல் மெர்வின் அவர்களுடைய இசையில் ஹிட்லர் திரைப்படத்திலிருந்து கேட்டுக்கலாமா? எஸ் 10ல் நானா சார் நம்ம பாட வேணாம் சார், நானா சார் போயிடலாம் 10ல் எஸ் ஓகே. ஒரு அழகான பாட்டு என்ன பாட்டு? தேங்க்யூ. ஆக்சுவலி புது பாட்டு தான் நீங்கள் இப்போ தான் கேட்டிருப்பீங்க. டெஃபினட்டாக இதுக்கப்புறம் திருப்பி கேட்பீங்க. அஃப்கோர்ஸ் யூ கேன் என்ஜாய் வித் மீ. லெட்ஸ் கோ. இந்த ஒவ்வொரு வைப் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு லவ் வைப் பார்த்தோம்ல, மனசுக்கு அப்படியே வருடுற மாதிரி பார்த்தோம்ல. லவ் வைப் கட்டும் எந்த மாதிரி பாட்டு பார்க்கணும்? ஒரு ஸ்டீமி ஹாட்டஸ்ட் சாங் நம்ம பார்க்கலாமா? இப்போ வெரி போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சில சொல்லுவாங்க. போல்ட் பியூட்டிஃபுல் அது வந்து பெர்ஃபார்மன்ஸில் அதிகமாக இருக்கும். வந்து ஒரு ரோல்ஸ் யூ டேக் அப் படானாலேருந்து ஆரம்பிச்சு இப்போ இந்த வாரம் கூட திரையரங்களோட படம் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் தோழி பண்ணி செல்லுதுறைக்கு. ஃபஸ்ட்டில் அடுத்த வாரமும் உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஃபிலிம் காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். லெட்ஸ் வெல்கம் ஐஸ்வர்யா தத்தா ஆன் தி ஸ்டேஜ். முதல்ல உங்கள் தமிழில் எல்லாருக்கும் சில வார்த்தைகள் பேசுறீங்க. எல்லாருக்குமே வணக்கம். உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. எத்தனை பேர் ஐஸ்வர்யா அவங்களோட தமிழுக்கு இப்போ டிவியில் கலக்கிட்டு இருக்காங்க? எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க? லெட்ஸ் ஹியர் அபௌட் ஐஸ்வர்யா தத்தாங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு சென்னை வந்துட்டு. வரதுக்கு எவ்ரிடே உட்காந்து ட்ரை மட்டும் பண்ணிடுவோம். நல்லா படம் பண்ணணும், நல்ல டைரக்டரோட படம் பண்ணணும், அண்ட் நிறைய நல்ல ஆக்டர்ஸோட படம் பண்ணணும். ஒரு கதை சொல்கிறேன். ஸோ ஏதோ பர்த்டே பார்ட்டிஸில் போகும்போது இல்லை எங்கேயோ போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டெல்லாம் முடிச்சிடுவோம் சார். அது வந்து மஸ்காரா போட்டு இல்லாமல் எந்த பார்ட்டி நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் டான்ஸ் ஆடுவேன் அந்த பாட்டுக்கு. உண்மையால வந்து இந்த இட் இஸ் ஆல்வேஸ் சேட் தட் நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அது ஒரு நாள் நடக்கும். மேபி அதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு நடந்துச்சு. டெஃபினெட்லி ரொம்ப அழகான பாட்டு. சொல்ற மாதிரி ராஜன் சார் நம்ம ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தனா சாருக்கு ரொம்ப நன்றி இந்த பாட்டை எனக்கே கொடுக்கறதுக்காக. ஏன்னா இது ரொம்ப இட்ஸ் வெரி ரெஸ்பான்சிபிள் சாங். மெல்வின் சார், வாட் அ கிரேட் பீட் சார். ரொம்ப ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி தான் டான்ஸ் ஆடிருக்கேன். அண்ட் ரொம்ப நன்றி. நான் நம்படி உங்களுக்கு இந்த படம் அண்ட் இந்த பாட் ரொம்ப பிடிக்கும். வர 27th செப்டம்பர் ஹிட்லர் ரிலீஸ் ஆக போது நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்த படம் பாடுங்க. அதுதான் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஹீரோ இங்கே இருக்காரு, நீங்களும் இங்கே இருக்கீங்க. அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டீங்க. மஸ்காரா போட்டு கேட்டாலே டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டீங்க. நான் எப்படி அந்த மஸ்காரா போட்டு நாயகனை கிங்க ஓஜி அவர்களை மேடைக்கு கூப்பிடாம இருக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம எல்லாரும் காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான தருணம். அண்ட் எஸ்பெஷலி சார், நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். விஜயாண்டி சார், இந்த பால் வந்து நம்ம ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயம் நாங்கள் எடுத்தப்போ இங்கே நாங்கள் நிறைய பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் என்கொயர் பண்ணாலும் சார் வராரா பாடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் கேட்டாங்க, சார் டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவனுக்கு சார் டான்ஸ் ஆடலாமா, சார் பாடலாமா, நான் சொல்லவா, எல்லாரும் காத்துட்ருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட நிறைய நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க சார். அதில் இந்த மாலோட மேனேஜர் ரொம்ப சின்சியர் ஃபேன். அவர் இங்கே வந்தார்னா நான் தான் வெல்கம் பண்ணுவேன்னு மத்தியானத்துலேருந்து ஃபோன் அடித்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. டைமுக்கு அதனால உங்களை வெல்கம் பண்ணோன்னு. அதுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான எனர்ஜி இதுமே வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் போல விஜய் ஆண்டனி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. ஏதோ 2 வார்த்தை பேசிட்டு போங்க. வா.
சார் நாளையிலேருந்து அவங்க நம்ம ஆஃபீஸில் வேலைக்கு செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாலில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு என்னவோ நீ நெக்ஸஸ்க்கு வேலை செய்கிற மாதிரி தெரியல, விஜய் ஆக்டிவி சாருக்காக வேலை செய்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? சத்தமே காணுமே. இவ்வளோ தானா? இன்னும் இன்னும். தேங்க்யூ தேங்க்யூ. தனா இங்க தனா டைரக்டர் சார் நம்ம லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட் அவர் என்ட்ரி கொடுக்க போறாரு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ இன்னும் ஒரு 1 வீக்ல என்னோட நெக்ஸ்ட் படம் ஹிட்லர் ரிலீஸ் ஆகுது. நீங்க ஆல்ரெடி எதிர்பார்க்கக்கூடிய ரொமான்ஸ், ஃபைட்டு, ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக திரைப்படம் வந்திருக்குது. நீங்கள் அனைவரும் இந்த தேட்டர்லேயே ஒரு 5 தேட்டரில் ஓடணும்னு நினைக்கிறேன், போகிற மால்லையே. ஆமாம், அதனால் ஐஸ்வர்யா தத்தா ஒரு சாங் ஆடிருக்காங்க. அந்த படத்தை எல்லாரும் பாருங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. என்னப்பா? உங்களோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. அது ஆமாம், அந்த பாட்டா? எஸ் சார். ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸா? இன்னைக்கு நம்ம தேட்டர்ல பார்க்குறோம். பட் இருந்தாலும் ஒரு இந்த ரிங்கு சக்குக்கு ஐஸ்வர்யா உங்களுக்கு டீச் பண்ண ஆசைப்பட்டாங்க. டீச் பண்ணுறீங்களா? ஆமாம். சரி, ஒரு சின்ன ஒரு மூமெண்ட். சரி சரி. நான் தூக்கி போட்டுமா? இங்கே தட்டுமா அங்கே தட்டுமா? அங்கே போட்டுமா? எங்கே வருதுன்னு பார்க்கலாமா? சார் கேமரா விழுந்த பரவாயில்லையா? பார்த்துக்கிறீங்களா? கேமரா புடல் பண்ணீங்களா? பத்திரம் பத்திரம் பத்திரம். வேற வழி அங்கே தான் போடுறேன். ஓகேவா? ரெடி ரெடி. தேங்க்யூ சார். சார் அதாவது நாங்கள் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது பாட்டு. எஸ் சார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காத்துட்டு இந்த ஸ்டேஜே அப்படியே ஃபயர் ஆக போகுது, அதில் டவுட்டே இல்லை. இல்லை, நான் டான்ஸ் ஆடி தான் ஃபயர் ஆகாது, நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க சார். நீங்கள் உங்கள் சப்போர்ட் தான் சார் எங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பாக நிச்சயம். நான் விஜய் ஆண்டனி சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க காத்துட்டு மிகப்பெரிய டைட்டில் கொடுக்குறேன். பாட்டு தான் பாடுறேன். இல்லை சார், டான்ஸ் ஆடுறேன். நான் கூட நிற்கிறேன், பார்க்கலாம். சரி, நீங்களும் வந்து ஏதாவது அதாவது ஓகே சார், பார்த்துலாம். ஓகே, லெட்ஸ் ஹேவ் தி ரிங் செக் சாங். ஒன்று பண்ணலாம். நீங்கள் டான்ஸ் பண்ணுறீங்க இல்லையா? எஸ் சார். என்ன நியாயம்? உங்களுக்கு மழை பெய்யும் ஜாஸ்தி. என்ன பார்த்து நான் பாடணும், ஆடியன்ஸ் பார்த்து பாடுறாங்க. அதான் எனக்கு புரியல. இன்னொன்று என்ன பார்த்து ஆசாசையாக பாடணும் ஐஸ்வர்யா. நீங்கள் மாமா நான் தான். கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காங்க சார். அதாவது நம்ம டான்ஸ் நான் என்ன பார்த்து பாடல, அங்கே பாட்டுங்க. நீங்கள் மதுரை கண்ணை பார்த்து சார் உங்களை வைபத்தான்னு ஒரு பேரே வச்சிருக்கேன் சார். வைபத்தா? வைபத்தான். அதான் நான் கூப்பிடுங்க. வைபத்தான். தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா எல்லாரும் வைபத்தா எப்படி கூப்பிடுங்க போகல? நீங்கள் அத்தான்னு கூப்பிட்டீங்க. நான் என்ன தம்பி, நான் என்ன செய்யணும்? அவங்க அத்தான்னு கூப்பிடுறாங்க, நான் என்ன செய்யணும்? இங்கே வாங்க, மைக் கொடுங்க, மைக் கொடுங்க, மைக் மைக். இப்போ டோஷிலாக்கு நான் அத்தான். டோஷிலா எனக்கு யாரு? யாரு தானா? டோஷிலாக்கு நான் அத்தான். நான் அவங்க எனக்கு என்ன? சரி, ஓகே, ரெடி. பரவாயில்ல சார், நீங்களே வைங்க பேர். இல்லை சார், எதுவாக இருந்தாலும் நீங்களாவே. ஃப்ரெண்டு. ஏன்னா எனக்கு பயமா இருக்கு சார் உங்ககிட்ட பேசுறது இல்லை. ஏன் வச்சுக்கோங்களேன், இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆங்கர்ஸாகவே இருக்கிறது இல்லை உங்க கூட ஷோ பண்ணும்போது. ஏன்னா ஆங்கரே நீங்கள் தான். நாங்கள் வரும்போது அச்சிச்சோ விஜய் ஆண்டனி சார் இன்னைக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் வரும். பட் ஸ்டில் நீங்கள் எப்பவுமே ஸ்டேஜில் நின்று அந்த எனர்ஜி எனக்கு செக்மெண்ட் எங்களுக்கு கொடுக்குறீங்க. அது முழுக்க இருக்கட்டும். அந்த வைபத்தாங்கிறது வந்து அத்தானை தாண்டி நாங்கள் வைபத்தா தாண்டாதீங்க, அத்தான்ல இருங்க. ஏன் தாண்டுறீங்க? சொல்றீங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யூ சீட் சார். ஒரு வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நம்ம காத்துட்டு இருக்கோம். ப்ளீஸ் டேக் யூ சீட். விஜய் ஆண்டனி சாரை பார்க்கணும், அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு பின்னாடி காத்துட்டு இருக்காங்க. ஏதோ கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாரும் மேடைக்கு வர போறாங்க சார் உங்க கூட பேசுறதுக்காக. பட் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் முதல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர்ல கூப்பிட்டுலாமா சார்? ஏன்னா அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட், அதாவது ஒரு அம்மா எப்படி இருக்கணும் சார்? ஒரு அம்மா என்ன சொல்லுவாங்க பையனுக்கு? படி, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அம்மா ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒழுங்காக இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுப்பா, மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கோப்பா, நிறைய கொலாபரேஷன் போஸ்ட் போடுப்பா, அப்போ தானே நம்ம சம்பாதிக்க முடியும். இப்படிலாம் இருந்தால் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரே வீடியோ தான் சார் உலக அளவில் வைபான வைரலான உங்களை மாதிரியே ஒரு வைப் ஃபீவர் இருக்கக்கூடிய சோனியா பாஷா அவர்களை அன்புடன் லெட்ஸ் வெல்கம் சோனியா பாஷா. ஹிட்லர் ஈவெண்ட் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன தோணுச்சு? நாக்கு முக்க வந்துன்னு தோணுச்சா உடனே? எஸ் இல்லையா? உங்களோட கண்டென்ட் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? சோனியா பாஷாவோட ஃபேன்ஸ் இருக்கீங்க பக்கல. ஏன்னா நம்ம லைஃப்ல
நான் வந்து கேட்டேன் என்ன கண்டென்ட் பண்ண போறீங்க சாரோட நீங்கள் பேசுனீங்கன்னா என்னெல்லாம் கேட்பீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க உங்கள் வீட்டில் சொல்ல மாட்டேன் நான் சார் கிட்டே சொல்லுன்னு சொன்னாங்க. ஐ திங்க் எனக்கு இதுக்கு மேலே இந்த ஸ்டேஜில் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வில் ஹேவ் யூ ஆன் தி ஸ்டேஜ் அகேன் சார். லெட்ஸ் வெல்கம் விஜய் ஆண்டனி சார் ஆன் தி ஸ்டேஜ். சார் நான் பிடிச்சிக்கிறேன் நானே பிடிச்சிக்கிறேன். அதான் சார் அந்த மனசு தான் சார் கடவுள். பரவாயில்ல தேங்க்யூ. நான் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னு நினச்சி கான்செப்ட் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு கான்செப்ட் யோசிக்கும் போது நீங்கள் எப்படிலாம் திங்க் பண்ணுவீங்க, நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினச்சி நான் சரி. கான்செப்ட் யோசித்தேன். ஓகே. ஸோ 2-3 லைன்ஸ் மாதிரி கேட்குறேன், நீங்கள் கேட்குறேன். கண்டிப்பா. ஆனா வாழ்க்கை தத்துவம் வேணாம். அந்த மாதிரி வேண்டாம் நம்ம ஜாலி பண்றோம். இல்லை மோஸ்ட்லி உங்கள் இன்டர்வியூஸ் பார்ப்பேன். ஆனால் ஆக்சுவலா இந்த ஸ்டேஜ் வந்து கூட்டம் நிறைய இருக்கிறது இந்த காமெடியில் இப்போ நான் உங்ககிட்ட வந்து சார் நடக்கிறதெல்லாம் தண்ணி வழியாக இருக்குன்னு சொல்கிறேன், நான் தண்ணி வழியா இருக்கிற மாதிரி சொல்றீங்களா? கால் சைடெல்லாம் தண்ணி வழியாக இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் கெஸ் பண்ணியிருக்கேன். இருக்குமே நடப்போமே நான் என்ன சொல்றேன், நீங்க கெஸ் பண்றது தாண்டி நீங்க கேளுங்க. அவர் வச்சிருப்பாரு பாருங்க பதில். இது நல்லா இருக்கு இருக்கட்டுமே. ஆமா, ஆமா நான் அப்படிதான் வந்தேன், அப்படிதான் போயிட்டு இருக்கேன். அது மாதிரி லைஃப் வந்து எது பண்ணாலுமே விளங்க மாட்டேங்குது அப்படின்னா ஓட்டுமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி நான் கேட்கணும் உங்ககிட்ட ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது லைக் பண்ணி வேலை ஆன்சர் பண்ணுங்க சார். ஓகே, உங்க क्वेश्चंस ப்ளீஸ். அவங்க கேட்கணும் சார். கேட்டல அவ கேட்டாங்க, கேட்டு பதில் சொல்லிட்டாங்க. உங்கள் வேலை நீங்கள் சொல்லுங்கள். இல்ல அதெல்லாம் கிடையாது. மறுபடியும் கேட்கணும். கேளுங்க சார். சரி இல்லை புதுசாக அதான் லைஃப் ஃபிலாசபி கேட்குறாங்க. ஃபிலாசபி பேசலாமா வைப் பண்ணலாமா? வைப் பண்ணா சரி வைபா என்ன சொல்லலாம்? சரி லைஃப்பில் நடக்கிற இடம்லாம் கண்ணிவடியாக இருக்கா? கால் வச்ச இடம்லாம் கண்ணிவடியா இருக்கு சார். அது வாயில் ஒன்று வந்துச்சு மிதிச்சு அடிச்சு தூக்கி விட்டுருங்க அவ்வளோதான். முடிச்சு அடிச்சு மதிக்காதீங்க. ஆமாம் ஒன்றாவது சார் லவ் பண்ணாலே பிரேக்கப் ஆகுது சார். அங்கே ஒரு பையன் சொன்னான் அப்போ தம்பி அப்படியாப்பா? சவுக்கு சார் பையன் அப்போ நீங்கள் வந்து கேளுங்க, ஸ்டேஜில் வந்து கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஸோ கண்ணி வழியாக தான் லைஃப்பில் இருக்கும், ஒவ்வொரு செகண்டும் அப்படி தான் இருக்கும். அந்த இப்போ கூட அப்படி தான் நின்றுட்டு இருக்கேன். ப்ரொடியூசர் தனஞ்சன் சாருக்கு தெரியுமா சார்? சார் நீங்கள் வாங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டாங்க, வாங்க சார், இங்கே வாங்க மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீங்கள் வாங்க. லைஃப் ஃபுல்லாக கண்ணிவடி தான், ஒவ்வொரு செகண்டு கண்ணிவடி தான். அது சினிமா இண்டஸ்ட்ரி பயங்கரமான கண்ணிவடி. அதை தாண்டி சிரிச்சுட்டு நின்றுருக்கேன். ஆக்சுவலாக சந்தோஷமா இருக்கு. அது கடந்து வரல. வாழ்க்கையை ஃபுல்லாக சப்பையாக போச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. இல்லை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். அந்த டவுன் நிறைய இருக்கும்போது இவர் மிக மோப் ஆகும். ஸோ அதனால் கண்ணிவடியை இன்னும் நிறைய எதிர்பார்த்து நான் காத்துட்ருக்கேன் இந்த ஃபியூச்சருக்கு. அடுத்தது என்ன கேள்வி கேட்டீங்க? சரிப்பா, ஒரு பிடிச்சதான் நான் பேசினது. இன்னும் நிறைய கண்ணீர் வெளியில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி இன்னொன்று கேள்வி சார். அதாவது எது பண்ணாலும் அதில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது. அது பாட்டுக்கு அது ரீதியில் போகுது. அது ஒரு ரூட்டில் போகிறேன். ஃப்ரீயாக ஓடுங்க பாபு, அதெல்லாம் ஃப்ரீயாக ஓடுங்க அவ்வளோதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சலீம், திமிர் பிடிச்சவன், கொலைக்காரன் பிடிச்சிட்டு டைட்டில் பார்த்தாலே அடுத்த நிமிஷம் யார் மண்டையை பாட்டில் எடுத்து உடைக்க போகிறாரு அப்படி தான் தோணும் எங்களுக்கு. ஆனால் பார்த்தா எலக்ட்ரிக் ட்ரெயினில் லவ் பண்ணுறீங்க, டாய் ட்ரெயினில் அந்த பக்கம் வர்றீங்க. என்னதான் சார் உங்கள் பிளானு? நிறைய இருக்கு. இந்த படத்தை வரைக்கும் ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து 27 இயர்ஸ் ஆகுது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், ப்ரமோட் பண்ணுறது தான் பிளானு. மற்றபடி ஐ ஆம் டேக்கிங் எவ்ரி திங். லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தாலும் அத்தனையுமே அதோட ஸ்டைல்லே விட்டு பார்க்கணும். அதாவது எதிர்த்து அடிக்கிறது ஒன்று, சேம் சைடில் பின்னாடி அடிச்சு விடுவாங்களே சிக்ஸர் மாதிரி, அது மாதிரி போகிற போக்கில் அடித்தா இன்னும் ஸ்பீடாக வெலாசிட்டி அதிகமாக இருக்குன்றதுக்காக போகிற ஃப்ளோலேயே விட்டுறேன் எல்லாத்தையுமே. நத்திங், ஐ டோன்ட் ஹேவ் எனி பிளான். ஓகே. பட் நீங்கள் யூர் ஒர்க்கஹாலிக் இல்லைங்களா? எப்பவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேலை வைப் தினம் என்ன பண்ணலாம், தினம் ஒரு வைப் தேவைப்படுது உங்களுக்கு இல்லையா? அந்த எனர்ஜியை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நம்ம பசங்க எல்லாருக்கும் ஒரு சொல்லுங்களேன் சார். இல்லை அங்கேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ சும்மா தான் வருவேன், அவங்க ஏதாவது பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, யாராவது ஒருத்தங்க உள்ள வாங்கல சும்மா. இப்போ இந்த மூமெண்ட்ல இது அன்பிளான்டு. தம்பி பேர் என்னப்பா? நவீனா. இப்போ நவீன் கூட வைப் பண்ண போறேன். ஓகே சார். ஸோ நத்திங் பிளான்ட். தம்பி என்னப்பா வைப் பண்ணலாம் இன்னைக்கு? நீங்க பாட்டு பாடினாலே முதல்ல வைப் தான். பாட்டு கடைசியாக பாட போனேன்ப்பா. வேற என்ன செய்யலாம்? நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை விட்டு வந்துட்டீங்களே, பரவாயில்லையா? நவீனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே வாங்கப்பா. வீட்டுக்கு தெரியுமா? தெரியப்படுத்திடுவோம். இந்த ஷோ அது வரைக்கும் ஏதாவது கேட்டுருங்க. ஆமாங்க சார். வைப்புனா என்னன்னா, பொச்சி யாரோ ஒரு பையன் என் ஃப்ரெண்டு க்ளோஸ்ல நிக்கிறாப்புல இல்லையா? ஆமா. இதெல்லாம் நத்திங் பிளான்ட் இல்ல. ஆமா.
அது மாதிரி அது போற பாட்டுக்கு போற 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 இடங்கள் எல்லாத்துலேயுமே ஒன்று இருக்கும். பாசிட்டிவிட்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும்ன்ற மாதிரி go with everything. ஓகே nothing planned. ஐ டோன்ட் நீங்க வைப் கிங்கா, ரோஸ்ட் கிங்கா, இல்ல சர்ச் ஃபாதரா? ஏன்னா இந்த 3 வைப்ஸும் அப்பப்போ கொடுக்குறீங்க இந்த நீங்க. லாஸ்ட் மட்டும் நான் கிடையாது. ஒரு ஃபாதர் வைப்ஸ், அதாவது உங்களை போய் பிலாசபிக்கல்ல சேர்க்கும் போதெல்லாம் தம்பி அது இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்த்தா ப்ராக்டிகல்னு சொல்லலாம். அது ஒரு சர்க்காசமா தெரியுது சார் எனக்கு. சரிப்பா சரி. நீங்க வச்சு செய்யற மாதிரி தெரியுது எனக்கு. ப்ராக்டிகலா சொல்லலாம் அவ்வளவுதான். நத்திங் philosophical, practical, very practical. So, இந்த ஹியூமர் சென்ஸ் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. இருக்கா? எப்படி? ஆமா 100%. தெரியலப்பா, அது உங்ககிட்ட இருந்து திருப்பி கொடுக்குறேன். எனக்கா சார்? ஏன் சார் நீங்க வேற, நானே உங்களை பார்த்து கத்துக்கணும். இப்போ நவீன் உங்க வீட்டுக்கும் உங்க பொண்ணுக்கும் யாராவது நீங்க மைக்ல தெரியப்படுத்த விரும்புறீங்களா? ஐ லவ் யூ சொல்லுங்க போதும். ஐ லவ் யூ சொல்லிட்டு அப்படியே போயிருங்க. உங்க ப்ரொமோஷனா சொல்லணும்னா ஹிட்லர் படத்தை எல்லாரும் போய் பாருங்க. சரி ஓகே. இல்லை உங்க ஆளுக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்கப்பா வந்ததுக்கு. நீங்க சொல்றதை விடையா சார்? தேங்க்யூ. Thank you. Paul Pachai and Preeta onto the stage, please. பால் பச்சை ஆமா. இன்ஃப்ளூயன்சர் அவங்க. Influencer, sir. ஹாய் Sir, she's an actor too. பால் பச்சை இல்ல? Paul Pachai அங்க வராங்க. ஓ பால் பச்சை. ஆமா. வாங்க பாத்து. ஹலோ சார். ஹாய் பிரீதா. ஹாய் பால் பச்சை. ஏன் பால் பச்சை? இல்ல பச்சை பால், பச்சை புல்ல. இல்ல சார் இல்ல. இல்லையா? பேர் தான் பால் பச்சை. ஆனா பச்சை பால். பண்றது எல்லாமே ஏன் பால் பச்சை? இல்ல என் பேர் சிவா உண்மையா நேம் இல்ல சிவா. உங்களை பால் பச்சை கூப்பிடுறது பதிலா பச்சை பால்னு கூப்பிடலாமா? நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. பச்சை பால் Okay. பச்சை புல்ல பாவம். ஓகே. நீங்க சார் கிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சீங்க? என்ன தோணுச்சு உங்களுக்கு சொன்னோன்னே? சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆனதே நாக்குமுக சாங் தான். ஓ டான்ஸ் ஆமாம், ஆடுறீங்களா? ஸ்கூல் படிக்கும் போது ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஜில் ஆடின பாட்டே அதான். ஓகேப்பா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்னைக்குனா ஒரு நாள் பவராக ஆடலாம் எப்பவுமே நான் பார்த்துருக்கேன். இன்னொரு சாங் போடணுமா? இல்லை போட்டாலும் ஓகே தான். நீங்கள் எங்களுக்கு பவராக அந்த மாதிரி நாக்குமுக மாதிரி நீங்கள் வேணா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பச்சி பவரான்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டீங்களே. அதுக்கு தான் நான் பவர் பண்ண மாட்டேன், நான் வேணா கையாட்டுறேன். நீங்க ஆடுறீங்களா? நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா? ஃப்ரெண்டு சார், அக்கா தம்பி சார். ஐயோ சார் நீங்களே ஏதாவது எடுத்து இல்ல. சொல்லுங்க சார். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? ரெண்டு பேரும் இல்லப்பா. தனியா கூப்பிட மாட்டீங்களா? Friends தானே? ஃப்ரெண்ட்ஸ் சார் அவங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். Friends தானே? ரெண்டு பேரும் ஒரே ரியாலிட்டி ஷோ பண்ணோம். ஓகே. அதுல ரெண்டு அதுல பேரும் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். கண்டெஸ்டன்ட்ஸ் ஆமா, நல்ல டான்சர். நான் இன்ஸ்பிரேஷன். சோ உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன். ஓகே. ஓகேவா? நான் என்கரேஜ் பண்ண நாக்குமுக்கு டான்ஸ் ஆடணுமா? டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கடைசியா வச்சுக்கலாம். ஆமா சார். நோ டான்ஸ் நோ. அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஆக்சுவலி क्वेश्चन இருக்கு சார். ஓகேப்பா கேளுங்க. என்கிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு. சோ ஹிட்லர் படம் ட்ரெய்லர் பார்த்தோம். இதுக்கு முன்னாடியே வீட்ல இருந்து வரதுக்கு முன்னாடியே பார்த்தேன். சோ அதுல அந்த டேக்லைன் ஒன்னு இருந்ததுல, அதாவது ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே அதோடைய இலக்கு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு. அதே மாதிரி என் क्वेश्चन என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சோஷியல் மெசேஜஸ் உள்ள சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள், ஏன்னா எல்லா ஹீரோஸும் என்ன நம்ம பஞ்ச் டைலாக் பேசலாம், நிறைய நாலு ஃபைட் பண்ணலாம், நல்ல சாங்ஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி மாஸாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல சோஷியல் மெசேஜும் இந்த வரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா உங்களுடைய எல்லா மூவிஸும் ஒரு ஜானரில் ஒரு மெசேஜோட இருக்குது. அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா இல்லை அந்த சப்ஜெக்ட் உங்களை செலக்ட் பண்ணி வருதா? அதுக்கு நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் என்னுடைய கொஸ்டின். நீங்க இன்னைக்கு சமைக்க போறதை நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா, அதுவே சமைச்சு வந்துருமா வீட்ல? சார் முதல்ல எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டிருக்கணும். பட் எனிவேஸ் சமைக்க தெரியும். மேபி கேட்போம், இல்லைன்னா திடீர்னு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம். இல்லை நம்ம பிளான் பண்ணி தான், எனக்கு எது டேஸ்ட்டோ அதை தான் நான் சாப்பிட முடியும். ஸோ நான் கேட்கும்போது என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் செலக்ட் பண்ணி நான் ஒத்துக்கிறேன்றதுனால இந்த சலீம், நான், பிச்சைக்காரன், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடித்த சப்ஜெக்ட், எனக்கு பிடிச்சிருக்கு. சோசியல் மெசேஜ்ன்றது ஆல்மோஸ்ட் 100 படத்தில் 99 படத்தில் வருது. எந்த படத்துலையும் மெசேஜ் இல்லாமல் இல்லை. பார்க்குற பார்வையில் இருக்குது. நிறைய நல்ல படத்தை கொடுத்தாலும் அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வரவனு இருக்கான். ஒன்றுமே இல்லாத படத்தில் அந்த டயலாக் இருக்குது பாத்தியா, சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்கிறவனு இருக்கான்றதுனால பார்க்குற பார்வையில் தான் அழகு, மெசேஜ் எல்லாம் ஃபுல்லாகவே. Thank you sir. And Paul Pachai, நீங்க பச்சைப்பால். எஸ் சார். தம்பி நீங்க இன்ஸ்டா தானே தம்பி? ஆமாம் சார். இந்த இவரோட இன்ஸ்டால ஃபியூச்சர்ல கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே பச்சைப்பால்னு நீங்க அழைக்கவும். விஜய் ஆண்டனி சார் இனிமே இவர் பச்சைப்பால் என்று அழைக்கப்படுவார். ஓகே, அவர் பேர் என்ன? பச்சைப்பால். பச்சைப்பால். சரி. யா சார், நான் படம் தான் எனக்கு உங்கள ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. தேங்க்யூ. ஸோ அதே ஒரு நான் கொலை பண்ணேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொலை பண்ணேன். ஃபியூச்சர்ல நான் நிறைய கொலை பண்ணட்டுமா? பண்ணிடலாம் சார். யாரெல்லாம் பண்ணல அப்படியே ஜாலியாக ஆடியன்ஸ் பண்ணிடலாமா? இல்லை ஓகே. சி நான் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் அதே ஒரு என்ட்ரஸ் தான் சலீமும். ஸோ
ஸோ உங்களோட ஒரு என்ன சொல்லுது அப்பாவி மாதிரி இருப்பீங்க, ஆனால் எல்லா வேலையும் பண்ணுவீங்க. இப்போவும் அப்படி தானே பாருங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். என்ன உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்பாவியா தெரியுதா வேலைக்கார மாதிரி தெரியுது? வைபா தெரியுது சார். என்ன தெரியும்? வைப் உங்களை பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியலையா? இல்லை சார். தோஷிலா சார் அப்பாவி மாதிரி தெரியலையா? அதுக்கு அர்த்தமே தெரியாது சார். சரி, தேங்க்யூ. ஸோ எனக்கு அதே மாதிரி இப்போது நான் நெக்ஸ்ட் மாதிரியான பாட்டு நான் கொண்டு வர போறீங்களா? ஏன்னா அதில் என்ன நடக்குன்னே தெரியாது. நெக்ஸ்ட் தெரியும். ஆமாம். சரி, நான் லவ் பண்ணுறதுக்கு யாருக்குமே பிடிக்கல பாருங்க. நான் இப்போ தான் படிப்படியாக கஷ்டப்பட்டு கொலை பண்ணி முன்னேறி ரோமியோ லவ் ஆரம்பிச்சு இந்த படத்தை லவ் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி கொலை பண்ண சொல்லிங்க தம்பி. இல்லை சார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த ஒரு பாப்பா பார்த்து பழகுங்க. தம்பிக்கு கொலை பண்ணுறது பிடிக்குமா? சோஷியல் டிஸ்டன்ஸ்ல இருடா. இப்போதான் சூட் கேஸ் எல்லாம் என்னென்னமோ கிடைக்குது. பார்த்துக்கோங்கப்பா. பச்சைப்பால் நீங்க பச்சைப்பால் மாதிரி தெரியல. கொலை பண்றது பிடிக்கும்ட்டாரு. சரி பாத்து. தேங்க்யூ சார். ஒரே ஒரு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு குட்டி பாப்பா சார். ரஹ்மான் இங்க ரிவர்ப் வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. ரிவர்ப் இருந்தா கட் பண்ணி விட்டுருங்க. அதாவது இந்த பாப்பா என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. ஓகே. அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. நீங்களே சொல்லிடணும் அப்படின்னு. பாப்பாவா? ஆமா. உங்களுக்கு பாப்பாலாம் இருக்கா? இருக்கு சார். மேரிடா? ஆமா சார். ரோஷா சொல்லவே இல்ல. இப்ப சொல்லிட்டேன் சார். நீங்க அத்தான்னு கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துல நான் ஒரு வைப்ல இருக்கேன் தெரியுமா? அது வைபத்தான் அப்படின்னு அர்த்தம். அப்படியா? ஆனா அந்த பாப்பா இத்தனோண்டு இந்த காலத்து சென்சி கிட் பத்தி பேசுறோம். ஆனா அடுத்த ஜெனரேஷன் கிட் கூட அது பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்களை லவ் பண்ணுது. ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்டுச்சு. அந்த கேள்வி அவங்களே கேட்டுட்டோம். சோஷியல் மீடியா எடுத்தீங்கன்னா இந்த குழந்தை பாடுற பாட்டுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ரவுடி பேபி வர்ஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த வயசுல எந்த பயமும் வர்ஷா உட்கார்ந்துடலாம். உட்காருங்கப்பா. நின்று டயர்டா இருக்கு. அப்படி உட்கார்ந்துடலாம். யா வர்ஷா டான்ஸ் ஆட போறீங்களா? பாட்டு பாட போறீங்களா? பேச போறீங்களா? பாட்டு பாட போறாங்களாமா? டான்ஸ் ஆடி பாட்டு போடலாமா? உட்காந்து மாதிரி பாட்டு போடலாமா? என்ன பிளான்ல வந்தீங்க? டான்ஸ் ஆடலாமா? உட்காந்து பாட்டு பாடலாமா? ஏன் டான்ஸ் ஆடினா என்ன? நீ தான் அழகா டான்ஸ் ஆடுவியே. இந்த பாப்பா வந்து டான்ஸ் ஆட்டே பாடுவாங்களா? உட்காந்து பாடுவாங்களாப்பா? நின்று பாடுவாங்களா? டான்ஸ் ஆட்டே பாடுவாங்களா? பாப்பா எஞ்சிடலாம். உட்காந்து கேட்குறேன். பண்ணுங்க, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க யாராவது வந்து கொடுத்துட்டே போலாம். ஓகேவா? சைடுல டோக்கன் சிஸ்டம் போட்டு வச்சிருக்கேன். போயிட்டு இருக்குது. அது விடுங்கப்பா. வர்றவங்கள ஸ்டாப் பண்ணாதீங்க தம்பி. யாருக்கெல்லாம் முத்தம் கொடுக்கணும்னு ஆசை இருக்கோ பொறுமையா வந்து கொடுத்துட்டு போங்க. ஓகே, நீங்களும் வரலாம். நோ ப்ராப்ளம். யாரு வரிசையா ஒன்றே வேணா முத்தம் கொடுக்கும் காத்துட்டு அந்த மாதிரி. தேங்க்யூ. ஓ பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். அங்க பாருங்க. அங்க வாங்க பொறுமையா ஒவ்வொருத்தரா. தம்பி வாங்க தம்பி. பவுன்சர்ஸ் கேட்டு பொறுமையா வாங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நீங்க பேசுறது எல்லாம் வச்சுதான் என்னோட லைஃபே நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ டஃப் நான் வந்து ஃபேஸ் பண்றேன்னா நீங்க பேசுற அந்த ஒவ்வொரு இதுவும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. உங்களை பார்த்து ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. என் பொண்ணுக்காக தான் நான் இங்க வந்தேன். தேங்க்யூப்பா. ஒரே ஒரு முத்தமா புரியல. நீங்க பிக் எடுக்க வந்தாங்களாம். அங்கேருந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க? சொன்னாங்க இங்க வந்து பிக் எடுக்க போறாங்க. சரி ஓகே, பிக் எடுத்துக்கங்க வாங்க. அதானே. எழுந்து வாங்க. தேங்க்யூ. உலகமே பிக் எடுத்துருச்சு. டிவில வரும். தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூப்பா. தைரியமா இருங்க. தேங்க்யூ so much sir. அடுத்ததாக டேய், நீ கிஸ் கொடுக்க வந்து எதுக்கு வந்த? பேச வந்தியா கிஸ் கொடுக்க வந்தியா? கிஸ் கொடுத்தா வந்தா குடுடா. தேங்க்யூ. அப்படியா? தேங்க்யூ. இன்னைக்கு நான் போறதுக்குள்ள ஒரு 50 கிஸ் 1000 ஹக் வர போகுது நினைக்கிறேன். தேங்க்யூ. முத்த மழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. என்னப்பா முத்த மழை? அப்படியே என்ன மழை? பொண்ணுங்களாம் தயங்கி வராங்க. மேல வரைக்கும் வந்துட்டு பேசிட்டு போறாங்க. வந்துட்டு இருக்காங்க. ஸ்லோவா வர போறாங்க. ஆனா அதுக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்துல நீங்க ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. படம் வரட்டும். நாங்க ட்ரெய்லர்ல பார்க்கும்போது எனக்கு அது என்ன சர்ப்ரைஸ்னா அந்த இடம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா காத்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் படத்துல ட்ரெயின் பத்தி பேசுறாங்க. யாரு திருடன்னு கேக்குறாங்க ட்ரெய்லர்ல. அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? தோஷில தெரியல சார். தெரியல. இதய திருடன் மாதிரி தெரியும். இதய திருடன். ஆமா சார், அப்படி வச்சுக்கலாம். ஆனா இந்த அழகான படத்துல ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு முதல்ல பாத்துடலாம். பெர்பின் அவர்களையும் அன்போடு மேலே அழைக்கிறேன். நம்ம ஹிட்லர் திரைப்படத்துல சாங் போட்டுறாதீங்க.
எது வேணால் பாடலாமா? ரஹ்மான் இருக்கீங்களா? பார்த்துப்பீங்கள்ல, அப்படி இருக்காருல்ல. நீங்களும் வாங்க மியூசிக் டேரக்டர். இப்போ என்ன பண்ணுறீங்க? இவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சரி. ஸோ நீங்கள் கையை காலை ஆட்டுறீங்க, சும்மா நிற்கக்கூடாது, ஷூ சொல்லணும். கண்டிப்பாக. தப்பாக பாடினா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏதாவது பண்ணுறீங்க. ஓகே, ரெடியா? ஒரு நிமிஷம் ஸ்டுடியோ மட்டும் சொல்லணுமா? நமக்கு அடிக்கிற டப்பாஸு அதான் நகர் மாட்டு சோகேஸு சனா பூச்சி சாப்பா வந்தா தட்டி வலாசு. அவ்வளோதான் சார். ரெடி. ஸோ ஆக்சுவலாக இது ரொம்ப ஹெவியான சாங்கு, சாதாரணமாக பாட முடியாது. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ. போரம் மாலின் விஜய் ஆண்டனி அழகிகளுடன் குத்தாட்டம். அதேதான் அதேதான். அதானப்பா, சார் யூடியூப் டைட்டில் தமிழ் அழகிகளுடன் குத்தாட்டம். தேங்க்யூ. கொண்டாட்டம். சார் இவங்க எல்லாருமே உங்களோட ஃபேன்ஸ். தேங்க்யூ. இவங்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸ். சூப்பராக பண்ணியிருப்பா, உங்கள் ஸ்டெப் சூப்பராக இருந்துச்சு. ஆல்சோ தேங்க்யூ. நீங்களும் நல்லா மையம் ஐஸ்வர்யா இருங்கப்பா, இருங்க. அதுக்குள்ள escape ஆறாங்க சார். தேங்க்யூ. தம்பி, நீங்கள் தானே கொடுக்க போனீங்க? தனியாக போய் காட்டுங்க. யாரெல்லாம் கொடுக்க போனீங்க? எப்படி அங்கே போங்க. இப்போ மியூசிக் இல்லாமல் இதே ஸ்டெப் எப்படி பார்ப்போம். ரெடியா? 1 2 3 4. சூப்பர் தம்பி. ஐயோ ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். ஒரு பெரிய கைதட்டல் இந்த டான்சர்ஸ் அனைவருக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்துருக்காங்க. சார் உங்களுக்கு அவருக்கும் ஒரு வைப்பு நான் பார்த்தேன். சூப்பர் பா. தேங்க்யூ. சார் they have few questions. Generally உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா? யா. விஜய் ஆண்டனி சார் வந்து நிறைய பொண்ணுங்களை பொண்ணுங்களே முடிக்க விடுங்க. அப்பா ஒரு நிமிஷம், இந்த மாதிரி இருக்க ஸ்பேஸ் விடலாமா? நீங்கள் சொல்லுங்கள் சார், எங்கே ஸ்பேஸ் விடலாம்? 1000 பிரச்சனை பற்றி அல்ல ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தேன். இல்லை நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களாம் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆடியன்ஸ் முன்னாடி யாரை வேணால் ப்ரப்போஸ் பண்ணலாம். அது ஏன் ஒரு பொண்ணு? அது ஏன் ஒரு பொண்ணு? இந்த பொண்ணு இருக்கு. ஸோ விஜய் ஆண்டனி சார் ஒரு 90s கிட்டா ஒரு 80s கிட்டா ஒரு அழகான அளவை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பீங்க? நான் ஆக்சுவலாக என் ஒய்ஃபுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றது நான் சொல்கிறேன். நான் கோச்சுக்க போகிறாங்க. இல்லை அவங்களுக்கு தான் பண்ணேன். ஓகே. நான் ஒய்ஃப் கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே வா. இப்போ நீங்கள் தான் என் ஒய்ஃபு. தேங்க்யூ. அப்போ என் ஒய்ஃபு பட்டு காட்டிமா வித் யர் பர்மிஷன் நான் உங்களுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் வந்து அப்படின்னா பண்ணி காட்டுறேன். உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டுருந்தாங்கன்னா அதில் என் பேர் சேர்த்துக்கங்க. அவ்வளோதான்ப்பா. என் ஒய்ஃப் பற்றி உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதில் என் பேர் சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு அம்புலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது சொல்லிட்டேன். அதான் என்ன சொன்னாங்க சார்? சிரிச்சுட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சிரிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அந்த தைரியம் வந்துச்சு. நான் ஃபர்தராக கண்டினியூ பண்ணி இப்போ சொல்லணுமா அப்போ சொல்லணுமா? இப்போ சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள். பாட்டியம்மா என்ன சொன்னாங்கன்னு விட்டுருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஓகே, எங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். பக்கத்தில் தான் வீடு. பாப்பா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? என்ன ஸ்பீட்டாக ஒரு பையன் சொல்கிறான், நீங்கள் ஸ்பாட்டில் ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டு போகணும்ல. சரி வாங்க போகலாம். அதான் தேங்க்யூ. சரி தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக யுவர் நேம், உங்கள் பேர் ப்ளீஸ். பேர் திவ்யா கவி. நீங்கள் தானே இப்படி பண்ணீங்க? தனியாக பண்ணி காட்டுங்க. அந்த பசங்களை போட்டு செஞ்ச மாதிரி உங்கள் ஸ்டெப் நீங்கள் பண்ணி காட்டுங்க. தம்பி மெர்வின் எங்கே இருக்கார்? மெர்வின் சார் வாங்க. நீங்கள் டப் ஸ்மாஷ் பண்ணுறீங்க. பாயில் பண்ணுறது டப் ஸ்மாஷ் இல்லை பிக் பாக்ஸ் எஸ் அதை பண்ணுறீங்க. அவங்க ஸ்டெப் பண்ணுறாங்க. சரி நான் வரேன்ப்பா. நம்ம கையை ரெடி பீட் பாக்ஸ். சரி நாக்கு வச்சு ஐயோ அது வேணாம். பீட் பாக்ஸ் சரி என் நாக்கு மடக்காது. ரெடி. மைக் கொடுங்க. மைக் யா. தேங்க்யூ. வெரி ஸ்போர்ட்டிவ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் ஹலோ சார். ஹாய்ப்பா. ஹாய். பிக்கெஸ்ட் ஃபேன் உங்களுக்கு. இந்த ஏஜ்லேயுமே எங்களுக்கு இன்னும் க்ரஷ் மெட்டீரியலாகவே இருக்கீங்க. என்ன சொன்னீங்க? க்ரஷ் மெட்டீரியல் சார். இந்த ஏஜ்ல என்ன? ஆமாம் சார். என் வயசு என்ன ஆகுது? சார் சரி தம்பி காலேஜ் முடிச்சு வந்துருக்கோம் தெரியுமா? அப்படியா சார்? ஆமாப்பா. சார் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு சார். என்ன ஒரு 27 28? 27? ஆமாம். ஓகே அப்போ ஓகே சார். ஆமாம். நம்ம உங்களுக்கு எனக்கு 2 ஏஜஸ் தான் தெரியும். 2 வயசு தான் வித்தியாசம். எஸ். ஆக்சுவலி எனக்கு இப்போ என்ன உங்ககிட்ட பர்சனலாக கேட்கணும்னு தெரியும். நீங்கள் நிறைய ரொம்ப வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்கீங்க, நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே உங்ககிட்ட தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆஸ் இன்ஃப்ளூயன்சஸாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பொண்ணுங்களும் மொத்தமாக வாங்க. இங்கே வாங்க. நீங்கள் எல்லாம் கேர்ள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? பாய்ஸ் இங்கே வாங்க. மொத்தமாக வரீங்க. நான் இவங்க சார்பாக இங்கே நிற்கிறேன். கேர்ள்ஸ் அங்கே போங்க.
கேர்ள்ஸாக நாங்கள் நினைக்கிறீங்க. தம்பி உங்களுக்காக தான் கேட்குறேன். என் மனசில் இந்த பர்சனல் கேள்வியும் கிடையாது, உங்களுக்காக கேட்குறேன். தம்பி, இவங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன தான் வேணும்? பசங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்வி. பசங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்? ஐ மீன் நானும் பசங்க தான். ஆமாம், பெரிய பையன் சின்ன பையன் எல்லாம் ஒன்றா நிற்கிறோம். ஓகேவா? என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? ஒழுங்கா இருக்கு, அதுதான் ஓகே. ஒழுங்கா ஆ ஒழுங்கா இருங்களா, ஒழுங்கா இருக்கணுமா? ஒரே கேர்ள் ஃப்ரெண்டோட இருங்க அப்படி சொல்றாங்க. ஓகே, அதை நீங்கள் ஒரே பாய் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கு இல்லை? சரி, இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கூடாதா? அப்படிலாம் இல்லை ஆ எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அதான் பண்ணுறோம். இல்லை, ஒரு நிமிஷம், ஸ்டாப். அதானப்பா பண்ணுறோம். அவங்களுக்கு நாங்களா பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சா பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? வச்சுக்கோங்க, நாங்களும் வச்சுக்கோங்க, நீங்க வச்சுக்கோங்க. வாங்க ஹாய் பாய்ஸ். நாங்களே வரோம், எடுக்க மாட்டாங்க, நாங்கள் வரோம். தம்பி, அவங்க என்ன வேணா பேசலாம், நம்ம பேசும்போது பார்த்து பேசணும். ஓகேவா? படக்குன்னு பேசக்கூடாது. ஒழுங்கு கேட்டாங்க இல்லையா? சத்தமா பேசணும், போல்டா பேசணும். நம்மள ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? நம்ம ஒழுங்கா தான் இருக்கும். அவங்க எதுவும் வாங்க போனா நம்ம போய் நம்ம பின்னாடி எனக்கு தெரியல. புரியல. அதாவது அவங்க இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க இல்லையா? அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. பாய் ஃப்ரெண்ட்னா பையன் ஃப்ரெண்டு. ஆமா, ஃப்ரெண்ட் வச்சுக்கலான்னு கேட்குறாங்க இல்லையா? அதே மாதிரி நாமளும் வச்சுக்கலாம்ல. ஓகே, ஒழுங்கா தான் நம்ம வச்சுக்கிறோம். நம்ம ஓகே தான், ஓகே சொல்லிட்டாங்க. தம்பி ஓகே சொல்லிட்டாங்க. ஆமா, நீங்களா வாய் கொடுத்து அவங்க பாருங்க. லவ்வுக்கு ஓகே சொன்னாங்கன்னா சார் அவர் என்ன சொன்னார்? சரி, வேற என்ன எதிர்பார்க்குறீங்கப்பா பசங்கள்ட்ட இருந்து? ஆக்சுவலாக எல்லாம் இருந்தால் போதும், லாயல்னா என்னப்பா? உண்மையா இருக்கும். உண்மையான எப்படி? நான் இப்போ என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? நான் உண்மையா இருக்கேனா இல்லையா சொல்லுங்க. அது நான் என்ன மாதிரி இருந்தா ஓகேவா? டபுள் ஓகே சார். நான் யாருன்னு தெரியுமா? என் ஹிஸ்ட்ரி தெரியுமா? உங்க வைஃப் கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் சார். உங்க வைஃப் கிட்ட மைக் கொடுத்தா தெரிஞ்சிடும். சரிப்பா. இல்லை, நிலம்னா கரை இருக்கும். ஓகேவா? கரை இல்லாத நல்லா பார்த்துருக்கீங்களா? நிச்சயமா இல்லை. ஆனால் பாய்ஸ்கிட்ட முன்ன பின்ன இருக்கும், உங்ககிட்டயும் முன்ன பின்ன இருக்கும். லைஃபே வந்து இம்பர்ஃபெக்ஷன் தான். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, தலைவலி வந்துடும், பைத்தியம் முடிச்சிடும். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, அந்தந்த பொருளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க. பாய்ஸ்னா குறை இருக்கும், நிலம்னா கரை இருக்கும், பொண்ணுங்களுக்கு அப்படிதான். ஓகேவா? நிலால கரை இருக்குமா? என்ன ஆனாலும் கிவ் அப் பண்ணாம இருக்கணும் சார். அது பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் கிவ் அப் பண்ண என்னம்மா? விட்டு கொடுக்காம இருக்கணும். கண்டிப்பா விட்டு கொடுக்காம பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா கையை? இருக்கிறது இல்லை சார். இப்போ நீங்க தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆனாலுமே நீங்க தான் ஹஸ்பண்ட். நீங்க தப்பு பண்ணா கேட்கலாமா? அது கேட்கணும் சார், அது திருத்தணும். தப்பு பண்ணா கேட்கணும், திருத்தணும். பட் என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காம இருக்கணும். சரி, விட்டு கொடுக்கூடாது தம்பி. ஓகேவா? மேட்ரு சால்வ்டு. இனிமேல் உலகத்தில் பிரச்சனையே இருக்காது. புரிஞ்சிச்சா? நோ ப்ராப்ளம். Super sir, super sir. தேங்க்யூ. அவங்க கிட்ட ஏதாவது எதுவும் கேள்வி இல்லையா? தேங்க்யூ. நீங்கம்மா? தேங்க்யூ. ஐஸ்வர்யா, ஏன் ஓரமாக போறீங்க? வாங்க, நீங்களும் பெண் தானே, வாங்க. சார் பெண் தானே, பெண் சாஃப்டா இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடா. ஐஸ்வர்யா சும்மா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்கலாம். அவங்க தமிழ்ல நீங்க கேளுங்க. சார் கிட்ட என்ன கேட்க நினைக்கிறீங்க? சார் எல்லாத்தையும் அவங்களா கேட்டு முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஆஸ் அன் ஆக்டர் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார் கிட்ட. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ போன் தேங்க்யூ. உண்மையாலே ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது ஒரு சிட்டியில் இருக்கும்போது நிறையா ஆப்வியஸ்லி பிரச்சனை சந்தி ஒரு பெரிய படங்கள் பண்ணும்போது அது நம்ம அப்பாவுக்கு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, நாங்களா எதுவுமே இல்லை சார். இல்லைப்பா, சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ. யாருமே ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஒன்று தான். தேங்க்யூ. ஐஸ்வர்யா. சார் ஒரே ஒரு விஷயம் தம்பி, இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? நமக்கு ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சார் இப்போ வந்து ஒரு படம் பண்ணுறோம். ஒரு டேரக்ட் பண்ணுறதே கஷ்டமான விஷயம். டைரக்ட் பண்ணி, மியூசிக் பண்ணி, எடிட் பண்ணி, நடித்து, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எல்லாமே பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? இல்லை வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறீங்களா? ஈஸி தான்ப்பா, ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஆமாம். இன்னொரு கொஸ்டின், இப்போ நிறைய வளர்ந்து வர மியூசிக் நம்ம ட்ரை பண்ணணும், தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், வந்துடும் கண்டிப்பாக. இப்போ நிறைய வளர்ந்து வர மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க. சரி, நம்ம மறுபடியும் மியூசிக்லேயே போனால் நம்ம அவங்ககிட்ட வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம இதே ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே ஃப்ளோ நல்லா இருக்குல்ல?
செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, டே ஃபுல்லாக ஜாலியாக தேவையான மியூசிக் பண்ணிக்கலாம், தேவையான நடிச்சுக்கலாம், தேவையான ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸிபிள் எதுவும் இல்லை, என்ன வேணால் பண்ணலாம். ஓப்பன் சூப்பர். தேங்க்யூ. சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது அத்தான்னு கூப்பிடுங்க, ஃபங்க்ஷன் முடிய வரைக்கும் ஆகும். சரி நீங்கள் தானே அத்தான்னு கூப்பிடுங்க, நான் பாட்டுக்கு 7 போயிட்டு ஸோ வைப்பு தான் அத்தான் வார்த்தை தான். ஓகே, நிறைய டிரெக்டர்ஸ் நிச்சயமாக அவங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க நிறைய படங்களுக்கு. பட் உங்களோட சாய்ஸ் ஆஃப் சினிமா அப்படின்னு வரும்போது எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்க நினைக்கிறோம். நீங்கள் நிறைய டெபியூ டிரெக்டர்ஸ் இப்போ தனா சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் நிறைய நியூ கமர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். அது ஏன் சார் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்கிரிப்ட்லேயும் கிரியேட்டர்லேயும் இவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க தாண்டி வரதுக்கு வாய் சொல்லுங்கள். நியூ டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபஸ்ட்டு படம் வந்து அவங்களை நம்பி கோடிகளை காசு போட்டுருக்கோம், ஈஸியாக எல்லாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து அவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே வந்து யாருக்கிட்டையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு பிடிக்காது. ஃபோட்டோ எல்லாமே நம்மள மாட்டாங்க. தேங்க்யூ. ஒரு நல்ல உள்ள நீங்கள் நல்ல அம்மா பையனை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க. நான் இவ்வளோ நல்ல சரி வந்து நல்ல ஒரு அப்பா அதாவது ஒரு நல்ல அம்மா வளர்த்த ஒரு ஒரு ஹஸ்பண்டாக எப்படி இருக்கணும்ன்றது காமிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் ரோமியோ பார்த்துட்டீங்க. பையன் வந்து டான்ஸ் ஆடி கை ஒடிச்சு சரி, திரும்பி ரோமியோ பற்றி வார்த்தை சொல்லுங்க. ரோமியோ பார்த்த ஒரு அம்மா என்ன சொல்றாங்க கேட்டுக்கீங்க, சொல்லுங்க. தெரியுமா இவ்வளோ மைக் எடுக்கிறாங்கல்ல, இவ்வளோ மைக் எடுக்கிறாங்கல்ல, அதில் வாய் சேர்க்குறீங்க. நம்மளுக்கு வருதுப்பா, வருது நல்லா வருதுல்ல. அதே மாதிரி ரோமியோ பார்த்தீங்கன்னா இல்லை கட் இல்லை, அப்படி இல்லை. அந்த மாதிரி மெத்தா இந்த மாதிரி பிள்ளைய வைக்கணும். ரோமியோ பார்த்தா கட்னா இந்த மாதிரி புருஷனை கட்டணும்னு யோசிங்களா, அதை ஃபுல்லாக சொல்லுங்க. கண்டிப்பா. அப்புறம் நான் ஆடியன்ஸுக்கு ஒன்று சொல்ல நினைக்கிறேன். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு படத்துலயும் சார் ஒவ்வொரு மெசேஜ் சொல்லியிருப்பார். என் வாழ்க்கையில நான் அதை பின்பற்றி தான் இந்த இடத்துக்கு என் பையன் என்னை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி. தேங்க்யூ. பையன் யாருப்பா? வாங்க ஃப்ரெண்ட்ல வாங்க, பையனை ஃப்ரெண்ட்ல வாங்க. தேங்க்யூ. சார் நீங்கள் நோட் பண்ணீங்களா? ஆடியோ ஒர்க் ஆகுதா? வரல சார் நீங்கள் நோட் பண்ணீங்களா? ரஹ்மான் கொஞ்சம் ஆடியோ என்னாச்சுன்னு செக் பண்ணுங்க. ரஹ்மான் கொஞ்சம் அங்கே போய். சார் அவங்க அம்மா சொன்னாங்க ரோமியோ படம் பார்த்துட்டு டான்ஸ் ஆடி கையை உடைச்சுக்கிட்டு பையன் கையை உடைச்சிட்டு வந்தாரா? எந்த பாட்டு? அடிக்கலையா? ரோமியோ பாட்டுக்கு ஆடி உடைச்சல்லப்பா. ஓ சரி, அதனால நான் உன்னை அடிக்க மாட்டேன்ப்பா, நீ உடைச்சிட்டு வாப்பான்னு சொன்னாரு. சின்னதா கால் கடிக்கு விழுந்துட்டா கூட அவனை போட்டு அடிப்பேன். தெரியாது அவனுக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு என்ன அடிபட்டுச்சுன்னு பார்க்க மாட்டேன். நீ பார்த்து வர மாட்டேன், அவனுக்கு அறிவில்லை அப்படின்னு அப்படிதான் சொல்லுவேன். அவன் கையே உடைச்சுக்கிட்டு வந்தாங்க. உங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடி எதுவுமே சொல்லுங்க. போய் டாக்டர் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சேன் நான். இவன் அங்க ஈஸியார்ல இருந்து 1 மணி நேரம் கை உடைஞ்சதுப்பா, பரவாயில்லப்பா, பார்த்துப்பா, சரியா போய் அதே மாதிரி 10 நாள் சரியா போயிடுச்சுங்க. தேங்க்யூ. அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு சொல்லிக்கிறேன், சாரோட ஒவ்வொரு படத்தையும் தயவு செய்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே ஒவ்வொரு படத்தையும் கண்டிப்பா போய் பாருங்க. எதுக்கோ காசு வந்து வேஸ்ட் பண்றீங்க. இவரோட படம் பார்த்தா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாங்க. இது நான் ப்ரொமோஷனுக்காக சொல்லல, சாருக்காக சொல்லல. தேங்க்யூ அம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. தேங்க்யூ so much. ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஒரே நபருக்கு மட்டும்தான் ஆடியோ பிரச்சனை, மற்றவங்க எல்லாருக்கும் வருது. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகுது? ஆடியோ வருதா? எல்லாருக்கும் ஆடியோ ஓகேவா இருக்கு. அம்மா ரொம்ப சந்தோஷமா, உண்மையிலேயே நான் யார்கிட்டயுமே இது வரைக்கும் போட்டோ எடுத்துட்டு சந்தோஷமா இருக்குமா? தேங்க்யூ. போய் ஒரு ஆக்டரோ யாரோ வந்தா கூட நான் போய் அவங்க கிட்ட போட்டோ எடுக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். என் பக்கத்துலேயே இருப்பாங்க, போட்டோ எடுக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். தேங்க்யூமா. என் பையன்கிட்ட நான் வரணும்னு நான் கேட்டதும் கிடையாது. தேங்க்யூ. இன்னைக்கு நான் விஜய் ஆண்டனி சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியே அவனை கம்பல் பண்ணி நான் இருந்தேன். தேங்க்யூ. ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துடலாமா? ஃபோன் இருக்காப்பா? அண்ணி சார் நான் பேசினதே போதுமா? தேங்க்யூமா. தேங்க்யூ. அப்படி எடுத்துடலாம் வாங்க. அங்கே பாருங்கம்மா, அங்கே பாருங்க. பார்த்து கீழே விழுந்துடாதீங்க, தூச்சிலாம். நெக்ஸ்ட் முத்தம் யாரும் கொடுக்கவே இல்லை. என்னப்பா ஷா, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது. தேங்க்யூ. வாங்க தம்பி, பேச வரீங்களா முத்தம் கொடுக்க வரீங்களா? திருநெல்வேலியிலேருந்து வரேன் சார், உங்களை பார்க்குறதா. என்னுடைய பேர் கபில்.
திருநெல்வேலியில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நான் வந்திருக்கேன். நான் ஒரு 1 இயராக ரொம்ப டிப்ரெஷன். நான் டிப்ரெஷன் ஆகும் போதெல்லாம் உங்கள் வீடியோ மட்டும்தான் வருது, நான் பார்க்குறேன். அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு செம்ம வைப். எப்படின்னு மட்டும் உங்களுக்கு சொல்லுங்க. நிறைய அடி வாங்கணும்ப்பா லைஃப்பில். உங்கள் வயசு என்ன ஆகுது? வயசு 25 பிரதர் அடி வாங்கிட்டேன். இன்னும் 25 வருஷம் அடி வாங்குங்க. கடைசி இந்த மாதிரி பேசிடலாம். லாஸ்ட் வரைக்கும் அடி வாங்கி தான் வாங்கணும். இல்லை, ஆனால் அதெல்லாம் சுகமான விஷயங்கள்ப்பா. வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? இப்படி வலிக்கிட்டு போகிறது இல்லை வாழ்க்கை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். பெயின் காதல் நல்லா இருக்காது. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நீங்கள் ஒரு கிராமத்து டச்சிலே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை சூஸ் பண்ணது விஜய் ஆண்டனி சார் தான் கரெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ டிசைட் பண்ணீங்க? ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் டாக் சார் ப்ளீஸ். இல்லை, நம்ம எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறோம். எல்லா மாதிரி ஜானான படங்களும் பார்க்குறோம். ஆக்ஷன் படம் பார்க்குறோம், காமெடி படம் பார்க்குறோம். நானும் அந்த மாதிரி எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இப்படி தான் பண்ணணும்னு எதுவும் இல்லை. ஸோ ஒரு அர்பன் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ரூரல் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு அதில் ஏதோ ஒரு கதை அதில் பிடிச்சிருந்ததுன்னா அதை கதையாக சொல்லணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா அதை நம்ம படமாக பண்ணலாம். ஸோ அப்படி இதாக சார், இப்போ காடு மேடு மலைன்னு சொல்லிட்டு இந்த படத்துல ரொம்ப சஸ்பென்ஸான இடத்துக்குலாம் கூட்டு போனார். இன்னைக்கு நீங்க நினைச்சாலும் போக முடியாது. சரண்ராஜ் சார் வந்து ஒரு சின்ன பிரேக்காக இருக்காரு, கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுவாரு. சார் டைரக்டர் அதாவது மனிதர்கள் போகவே முடியாத இடத்துல வச்சு தாளிச்சார் அப்படின்றத கேள்விப்பட்டோம். இந்த படத்துல ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? எஸ்பெஷலி இந்த சத்தியமங்கலம் நிறைய இருக்கு. இந்த படத்தில் நிறைய பேர் பேசின மாதிரி சோஷியல் மெசேஜ் இருக்குது. கரண்ட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது. படத்தை பாருங்கள், புரியும். அப்புறம் இந்த படத்தோட ஸ்னீக் பீக் வந்து வர மண்டே அன்னைக்கு ஈவினிங் எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுது? 6 மணிக்கு. இந்த படத்தோட முதல் 6 நிமிஷம் வர மண்டே டேட்டு. மண்டே டேட் 23rd 25 23rd தான் வர மண்டே செப்டம்பர் 23ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு. 5 வச்சுக்கலாமா 6 வச்சுக்கலாமா? 6 சீக்கிரம் தான்ப்பா கேட்கணும், லேட்டாக கேட்குறீங்க. 5 ஓகே. ஈவினிங் 5 மணிக்கு அந்த ஹிட்லர் படத்தோட முதல் 6 நிமிஷம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் பாருங்கள். ஓகே, ஹிட்லர் படத்துடைய ஸ்னீக் பீக் செப்டம்பர் 23ஆம் தேதி 5 மணிக்கு உங்கள் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும், பாருங்க. இந்த படத்தை தயாரித்த என்னோட நண்பர் ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வர முடியாததுனால அவர் சஞ்சய் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படம்ன்றது தனியாக உருவாகாது, ஒரு டீம் ஒர்க் தான். தனியாக இந்த படத்தை யாரும் பண்ணல. இந்த படத்தில் இன்வால்வ் பண்ணிக்கிட்ட சங்கத்தமிழ் எடிட்டர், மியூசிக் டைரக்டர் விவேக் குமாரி ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஐஸ்வர்யா தத்தா, சரண்ராஜ் சார் இங்கே இருக்காங்க. சரண்ராஜ் சார் வந்திருந்தாங்க, இப்போ வெளியே போயிருக்காங்க போட்டிருக்கு. மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் நவீன், எடிட்டர் சங்கத்தமிழன் மற்றும் ஏனைய கலைஞர்களுக்கு, கிங்ஸ்லி, வேறு யாராவது மறந்துட்டேன்னா, ஆர்ட் டைரக்டர் உதய் எங்கே இருக்காரு, அப்புறம் ஹீரோயின் ரியா சுமன் மற்றும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவர் தான் ஆர்ட் டைரக்டர். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் ரேண்டமாக மைக் வாங்கி பேசலாம். ரேண்டமாக யார் வேணால் பேசலாம். நிகழ்ச்சி முடிய போது தம்பி மைக் அங்கே கொடுக்கலாம்ப்பா. நம்ம ஆங்கர் இருக்கீங்களே, கிளம்சியாக இருக்கா எப்படி? வாங்க சார். தேங்க்யூ. I am working in HVF, Heavy Vehicle Factory Manager and the Production Division. So my wife is coming on the department. Yes, Heavy Vehicle Factory Manager. So you are a fan that I am 20 times in Hitler Chiranjeevi. So I think you thought the Telugu dubbing also converted. Yes sir, we are going to release Telugu dubbing also sir. So thank you. My wife is coming. Sir. Thank you ma'am. Thank you. Come ma'am, come. Yes, Thambi, mic அங்க கொடுங்கப்பா. Yes, okay. Oh, thank you. தம்பி மைக் யாராவது கொடுங்க. மைக் இல்லையா வேற? மைக் வேணுமா? இந்தாங்க. ஓகே, வாங்க மேம். ஓகே, thank you. Thank you sir. Thank you so much sir. Thank you ma'am. Yes. ஓகே. அப்புறம் கவித்ரா முடிச்சிடலாமா? ரோஷிதா முடிச்சிடலாமா? Yes sir. கடைசியா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? மைக் வேணுமா? பச்சைக்கொடி சாங். சரி, நானே வரேன். பச்சைக்கொடி சாங்கடா. யாரும் அசையாதீங்க, நானே வரேன். தேங்க்யூ. பச்சைக்கொடி சாங். நிறைய டிப்ரெஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு காலத்தில் உங்களோட பிளேலிஸ்ட்டை ஸ்பாட்டிஃபைல போட்டு கேட்டுட்டு
நாளாக ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு சாங் எங்களுக்காக பாடுங்க. என்ன பாட்டு பாடுங்க, என்ன பாட்டு பாடுங்க? மேலே வாங்க, மேலே வாங்க, அப்படியே குறிச்சு வாங்க. இவங்களை மட்டும் மேலே விடுங்க, வாங்க. எந்த பாட்டு பாடலாம்? சரி, நான் போக போகிறேன் இன்னைக்கு. ஹலோப்பா, ஹலோ, நான் கிளம்புறேன். எந்த சாக்கு பாடலாம்? சரி, எல்லாருக்கும் பிடித்த நாக்கமுக்க பாட்டே பாடலாம். விஜய் ஆண்டனி சாரோட எந்த பாடல் பாடலாம்? விவேக் மருவின் நீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹலோ. உங்களோட சிங்கர் ருத்ரேஷும் பாடுறேன்னு சொல்லி காத்துட்டு இருக்காரு. விவேக் மருவின் எங்க இருக்கீங்கப்பா? விவேக் மருவின் எங்க இருக்காரு? பீட் பாக்ஸ் அவர்கிட்ட கொடுங்க. சார் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டாரா? ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. சான்ஸ் வேணுமா நடிக்கிறதுக்கு உங்ககிட்ட? கண்டிப்பாப்பா, ஷூர். ப்ளீஸ் சார், படத்துல நடிக்கிற சான்ஸ் மட்டும் தான். ஓகே, கண்டிப்பா, ஷூர். தானா என் டைரக்டர் சொல்றேன்ப்பா. கண்டிப்பா. தேங்க்யூ. ரெடி சார். நம்ம நாக்கமுக்க ரெடியா? சார் ஆக்சுவலி நான் ஒரு சிங்கர் சார். ஓகேப்பா. நாக்குமுக்கா என் கூட சேர்ந்து கண்டிப்பா ரெடி, சேர்த்தே பாடலாம். தேங்க்யூ. சரி, அந்த போர்ஷன் ரெடி. ஆடியோவில் யார் இருக்கா? ஆடியோ ரெடி.